ஹாய், எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏமா சிரிக்கிற? எனக்கு இந்த மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொன்னாலும் எல்லாம் எங்க ஸ்கூல் தான் ஞாபகம். மாட்டு பொங்கல்னு சொன்னாலே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னுவாங்க. மாட்டுக்கு பொங்கல் தானே இது, அதுக்கு பர்த்டே நான் சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாரும் நம்மள மாடுன்னு சொல்றாங்களாமா. அதனால வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால படுத்திருக்காங்க. பட் மம்மி திருப்பி வந்துருவாங்க நைட்டுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருக்குன்றதுனால ஸோ மம்மி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி கேட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோட எண்டில் தாத்தா வந்து பாடுவார். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு திவ்யாவை வந்து காலையிலேருந்து எல்லாரும் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தூக்கி தூக்கி போட்டு பிடிச்சின்னு இருந்தாங்க. அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற ஒருத்தரை விருப்பேற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி காலையில் வந்து சட்டை கிட்ட ஒன்றுத்தையும் போடாமல் கிளாமராக இருக்கிறாங்கன்னு யாரோ அவருக்கு வந்துட்டு அவரோட ஆழ் மனசில் போய் புகுத்தி விட்டதுனால காலையில் சட்டையே போடாமல் அந்த மனுஷன் என்னது கலை கூட வந்து அந்த பெட்டில் வந்து படுத்துட்டு இருந்தார். அங்கே வந்து வினோத் வந்து சொன்ன அங்கே கோயிலெலாம் வந்து செட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாட்டை கூட்டிகிட்டு வா, மாலை போட்டு கூட்டுவாங்க, மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடிடலாம் அப்படின்னு வந்து பேசினோன்னே இவர் உடனே வந்துட்டு இவர் ஏதோ பீப் வேர்ட்ஸாவே சொல்றாரு. அது என்ன வார்த்தைன்னு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. இங்கே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பீங்க லிப் ரீடிங்கில், உங்களுக்கு யாருக்குன்னா அது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அது நிஜமாக ஒரு கெட்ட வார்த்தையா இல்லை அஃபென்சிவான வேர்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் பேசினாலே பீப் வந்துடுது. அதனால அவர் ஏதோ ரொம்ப கொடூரமாக பேசுறாருன்னு தெரியுது. அப்போ இங்கே இவங்கெல்லாம் வந்து இது பண்ணும்போது பிரவீனை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இப்படிலாம் வந்தாரு. அவர் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த டேபிள தட்டிட்டு போனாரு. முகேன் ராவ் வந்து அவரு இப்படிலாம் எந்த சீனும் இல்லை, டொப்பு டொப்புன்னு வச்சிக்கிச்சு. ஒன்று அந்த பெட் அவ்வளோ வந்து மோசமாக இருந்திருக்கணும், இல்லை அவர் ரொம்ப பேப்பர் போலா இருந்திருக்கணும். ஆனால் இவர் இங்கே வந்து இது பண்ண இவங்க யாருமே அசரவே இல்லை. ஆனால் இப்படி அடிக்கிறாரு இவங்க எல்லாரும். புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதை மற்றவங்கலாம் வந்துட்டு அந்த பாட்டில் தூக்கி போட்டு அடிச்சு மாதிரி அந்த திவ்யா அடிச்சிருக்கிறாங்க. மற்றவங்களாம் இதாகும்போது எல்லாரும் அப்படியாவது ஒரு ஷாக் ஆவாங்க. இங்கே யாருக்குமே எதுவுமே ஷாக் ஆகலை. அப்புறமா நினச்சி காலையில் பூரா வந்து எல்லாரும் வந்து திவ்யாவுக்கு அதுவும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து திவ்யாவை போட்டு தான் வந்துட்டு அவங்க அங்கே மேக்கப் போகிறாங்க. இது பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது அவர் பிஹேவியர், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவரை வெளியில் துரத்தாமல் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு கிடக்குறாங்க. அவரை வந்து கடுப்பேற்றுறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பண்ணுறதும் வந்து அது ஏன்னு எனக்கு தெரியல. அவங்க கையில வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி பிரவீன் வந்து சும்மா அந்த சவுண்ட் கொடுத்து நான் ஆல்ரெடி சொன்னேன் வாட்டர்மெலனுக்கே அந்த சீக்ஸ்ல வச்சு பண்ண நல்லாவே இல்லைன்னு சொல்லி திருப்பி இவங்களும் இதை தான் பண்ணின்னு இருக்கிறாங்க. அது நல்லா இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு வினோத் வந்து அங்கேருந்து வந்து அவங்களுக்கு அவரை வெறுப்பேற்றத்துக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சைக்கிள்ல ஏறி போனோன்னு அவர் ஒரு இதானாரு. அவர் என்ன அவர் வேணும்னே வந்து ஓவரா வந்து ஒரு சீன் போட்டுன்னு இருக்காரு வாட்டர்மெலனு. தாங்க முடியல அவர் தொல்லை. அதுக்கப்புறம் வந்து வியானாவையும் கூட்டு போறாங்கன்னு அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டாரா வியானா குட்டி கிட்டின்னு வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த என்னன்னா இவரை வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இவரை பாடி ஷேப் பண்ணாதீங்க, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு இவருக்கு வந்து ஆதரவா பேசினவங்களா இருக்காங்களே. இப்ப சபரி, விக்ரம், அமித் இவங்க எல்லாருமே ஆதரவாலாம் பேசினவங்க அவங்களே எதிர்த்துட்டாங்க. ஏன்னா இவர் எல்லாரையும் பார்த்து என்னமோ கேட்கிறார், நீ பெரிய ஒழுங்கா, நீ என்ன பண்ண தெரியுமான்னு எல்லாரையும் வந்து பேச எல்லாரும் வந்து இவர் மட்டும் பெரிய ஒழுங்கா அப்படின்னு வந்து இவங்களும் வந்து இறங்கிட்டாங்க. உடனே சபரி உட்காந்து திவ்யா கூட டான்ஸ் பண்றது என்ன, சபரி தான் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு அப்படியே வந்து பாஸ் பண்றாரு அமித் கிட்ட. அமித் உடனே கையில் மீதக்கும் கனவாணின்ற அங்கிருந்து வந்து வினோத்துக்கு பாஸ் பண்றாங்க. அவர் அங்கிருந்து தூக்கிட்டு இருக்கிறாரு. அங்கிருந்து பிரவீனுக்கு பாஸ் பண்றாங்க. என்னடா நடக்குதுங்க? நான் கடைசியில் அங்கிருந்து வந்துட்டு விக்ரமும் டான்ஸ் ஆடுறாரு திவ்யா கூட. ஹே அப்படின்னு இருந்தது. விக்ரம் அப்புறமா போயிட்டு சொல்றாரு வேற, ஒரு 2 பேரும் சேரவே மாட்டாங்கன்னு நினைச்ச 2 பேரை சேர்த்து வச்சுட்ட வாட்டர்மெலன் நீ. இவங்க 2 பேரையும் நீ வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்களும் சேர்த்து வச்சிருக்கிற நீ அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு அவரு தனியா போயிட்டு அவர்கிட்ட லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் பாடுறாங்க. கனி அங்க வந்துட்டு இப்படி மனசுல ஆசையை வளர்த்துட்டு ஏமாத்திட்டீங்களே திவ்யான்னு. நான் வளர்க்கலங்க, அவரா வளர்த்துக்கினாரு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு காலைல பூரா இதேதான் இருந்தது. அதுல வேற வந்துட்டு இந்த பொண்ணுங்களே இப்படி அவங்க என்னங்க பண்ணாங்க, இவர் இங்க உட்காந்து சீட் போட்டு இருக்கிறதுக்கு. அப்புறமா துஷார் வந்துட்டு அப்படி வந்து மனசை வந்து தளர விடக்கூடாது, அது படக்கூடாது இது படக்கூடாது, என்ன நடக்குது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்புறம் வந்து இவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு இல்ல, ஆம் இல்லை ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் ஆம்னா ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐயோ இன்னைக்கு பூரா சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதா சந்தோஷப்படுறதா எதுவே தெரியல, அப்படியே போச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்க, ஃபைட்டுக்கு ஏவி காமிச்சாங்க. ஃபுல் ஆன் திவ்யாவுக்கு எதிரான ஒரு ஏவி இது. திவ்யா மட்டும் இல்ல, அந்த 4 ஃபைனலிஸ்டுக்குமே எதிரான ஒரு இதுதான்.
அவங்க பண்ணதெல்லாம் இவ்வளவு சின்ன சின்ன சீன்ஸ் தான். திவ்யா அதுவும் வந்து பண்ணதுல அந்த கார்ல அந்த ஒரு சீன், அந்த கார் இன்சிடென்ட்ல அவங்க பேசுனது, அப்புறம் வந்து சபரி பேசுனது, விக்ரம் பேசுனது, வினோத் பேசுனது, அந்த இடத்துல இருந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபயர் விட்டு வெளியில எல்லா மொழியிலயும் வந்து அது போய் அது அவ்வளோ ஃபேமஸான ஒரு மேட்ரு. ஆனா அந்த சீக்வன்ஸ், கார் சீக்வன்ஸே காட்டக்கூடாதுன்றதுக்காகவே வந்து அப்படியே மறைச்ச மாதிரி இருந்தது. மொத்தமாவே நான் ஒரு 30 செகண்ட் தான் அந்த கார் சீனே வந்திருக்கும். ஆனா வந்து தேவையில்லாம பிரவீன் கூட வந்த ஃபைட்ஸ் எல்லாமே அந்த வாரத்துல அத எல்லாத்தையும் போடுறாங்க. பார்வதி வந்து அந்த ட்ரெஸ்ல இருந்த எல்லா ஃபைட்டும் வந்துருச்சு. வியானாதி எல்லா ஃபைட்டும் வந்துருச்சு. ரம்யாவோட மொத்தமா இந்த வீட்டுல அவங்க போட்ட எல்லா ஃபைட்டையும் காமிச்சிட்டாங்க. பார்த்தா ரம்யா தான் நம்ம டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு இவங்க வந்து ஃபைட்டு ஏவிய போட்டிருக்காங்க. அவங்க மொத்தமாவே இந்த ஒரு 3-4 ஃபைட் தான் போட்டாங்களே. எதுக்கு அத்தனையும் எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. கெமி இந்த வீட்டுல பண்ண ஃபைட்ஸ் எல்லாமே இவ்வளவுதான். அது எல்லாத்தையும் போட்டாங்க. பிரவீன் எல்லாத்தையும் போட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பார்வதி கம்ருதீன் திருப்பி கம்ருதீன் போய் அடிக்கிற அந்த சீக்வன்சஸ், அந்த இது எஃப்ஜே வரல. அதான் சொல்றேன், எஃப்ஜே பார்வதி அகைன்ஸ்டா பண்ண எந்த சீக்வன்ஸையும் நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பின ஆட்களை வந்து இங்க உயர்த்தி எலவேட் பண்ணி போடுறீங்க. உங்களோட எல்லா ஏவிலையுமே சொல்றேன். ஆனா அவங்களுக்கு எதிர்த்து யாரா வந்து பேசியிருந்தாங்க கொண்டாங்கன்னா அவங்கள நீங்க காட்ட மாட்டீங்க. கம்ருதீன் திவ்யா ஒரு ஃபைட்டு, எல்லாருமே கம்ருதீன் திவ்யா ஃபைட்லயுமே கம்ருதீன் பேசுறா, அதுக்கு திவ்யா வந்து ரிப்ளை கொடுத்தா கட்டு. வினோத் திவ்யா ஃபைட்டு, வினோத் பேசுறாரு, திவ்யா பேசுறது கட்டு. பார்வதியை எலவேட் பண்ண மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து பார்வதி கம்ருதீன் ஓகே, வினோத்தையும் வந்து எலவேட் பண்ணிருந்தாங்க. சபரி விக்ரம் இவங்க எல்லாருமே மாண்டேஜ் ஷாட்டா வந்தது. அவங்க பேசுறதா பெருசா வரவே இல்ல. திவ்யாது அரோரா போட்டதே ஒரு சண்டை, அந்த சண்டையும் வந்துருச்சு. என்னதாங்க பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இது டோட்டலா நல்லா தெரியுது. ஃபுல்லா விலக்கி விட்டுட்டாங்க. இவங்களை வந்து தெரியவே கூடாது. அதனாலதான் வந்துட்டு நிறைய பேர் இப்ப கதறவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் உங்க டைட்டில் வின்னரா? உங்க டைட்டில் வின்னர் எந்த ஏவிலையும் வரவே இல்லையே. இவங்களெல்லாம் டைட்டில் வின்னர் ஆக்குறீங்க. பிஆரா தான் வந்தாங்க, டைட்டில வாங்கிட்டாங்க, பேன்னு எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் தான். இந்த சீக்வன்ஸ்ல சபரியையும் காணும், இந்த சீக்வன்ஸ்ல எல்லாம் விக்ரமையும் காணும். ஏன்னா அவர் நட்புன்னு வந்தப்பையும் விக்ரம் வந்து பெருசாலாம் வரல. சபரியும் வந்து ஒரு சீக்வன்ஸ் 2 சீக்வன்ஸ் தான் வந்தாரு. அங்கெல்லாம் அரோரா தான் ஜாஸ்தி வந்தாங்க. அப்படி நீங்க பாக்குறப்போ என்னடா இது, இந்த இது ஃபைனலிஸ்ட் யாருமே வந்து எதிரியுமே வரலன்னு வந்து காட்டணும்னு பாக்குறீங்களா அப்படின்ட்டு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபைனலிஸ்ட் வந்து திவ்யா, இவர் கானா வினோத், பார்வதி கம்ருதீன், அதுக்கப்புறமா வந்து வேற யாரும் சொன்னாங்க, சபரி யாரையோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்திருக்கிறது வந்து திவ்யா, விக்ரம், அரோரா, சபரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வீடியோலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்க தான் வந்து வின்னர்ஸ் அப்படின்னா அதுலயும் திவ்யா இருக்காங்களே. அவங்க தான் ஃபைனலிஸ்ட்னா அதுலயும் திவ்யா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஏவி ஏவி போட போறாங்கல்ல, அதுல வர போறாங்க. அதனால இதெல்லாம் கிடையாதுட்டாங்க. தனியா இருக்கிற ஏவிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லைங்க. எதையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்ல. ஏவில வந்து திவ்யாவை தவிர்த்து திவ்யா ஏவில மத்தவங்க எல்லாம் வந்துட்டு திவ்யான்ற கேரக்டர் இந்த வீட்டுல இல்ல. இது எப்படி தெரியுமா? நீங்க எல்லாரும் வந்துட்டு இந்த படம் உதயநிதி ஸ்டாலின் அவங்களோட ஒரு படம், இப்போ ஆரி கூட நடிச்ச ஒரு படம் இருக்கும். அந்த படம் பேர் வர மறந்து போச்சு. அதுல வந்து ஆரி கேரக்டர் வரவே மாட்டாரு. செகண்ட் ஹாஃப் வரைக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது வரைக்கும் கூட வரவே மாட்டாரு. ஆனா ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த படம் பூரா அந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். அந்த பேர் சுத்தி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மேல ஒரு மரியாதை வந்துகிட்டே இருக்கும். அவரை சுத்தி தான் கதை நவுற மாதிரியே இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் காமிச்சே இருக்க மாட்டாங்க. அப்ப ஆரி வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் வருவாரு. வந்தோன்னா செத்துருவாரு. சோ அந்த மாதிரி திவ்யாவோட ஏவில வந்து திவ்யான்னு மத்தவங்க பேசுறதுலாம் இருக்க போகுது. திவ்யான்றவங்களே இல்லாம இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங், தெரியல. சோ அந்த மாதிரி வந்து இவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். திவ்யாவுக்கு வந்து பிக் பாஸ் சொன்னதான கொஞ்சம் பயங்கரமா தான் இருந்தது. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க யாரையுமே சம்பாதிக்கலன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க என்ன சம்பாதிச்சிருக்கீங்கன்னாரு. என்ன சார் நீங்க, உங்க எடிட்டிங் டீம் வேற மாதிரி பண்றாங்க, நீங்க வேற மாதிரி பண்றீங்க அப்படின்னு இருந்தது. விக்ரம்க்கு வந்துட்டு நீங்க இவ்வளவு நாளா விக்ரம்னு இருந்திருப்பீங்க, இனி நீங்க இப்ப வெளியில யூ ஆர் கோயிங் அவுட் அஸ் மை விக்கி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து சபரிக்கு வந்துட்டு செல்ல பிள்ளை, இந்த வீட்டுக்காக உழைத்த பிள்ளை அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அரோராக்கு வந்துட்டு உங்களை ஒரு குடும்பம் வந்து உங்களை விரட்டி விட்டுருக்கலாம், ஆனா எத்தனையோ தாய்மார்கள் உங்களை ஏத்துக்கிறதுக்காக வெளியில காத்திருக்காங்கன்ட்டு. பட் எனக்கு ஒரு டவுட் இதுல, நான் அவங்களை அக்யூஸ் எதுவும் பண்ணல. அவங்க தான் இந்த ஃபேமிலியில வந்து என்னை வந்து ஏத்துக்கல, எனக்கு நான் பண்றதெல்லாம் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டதுனால நானா இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு தான் அவங்க கடந்து வந்த பாதையில சொன்ன மாதிரி ஞாபகம். அதனால யாரும் உங்களை விட்ட மாதிரி தெரியல, இவங்களே விட்டுட்டு வந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அந்த ஃபேமிலி ஒத்துப்பாங்க, அதான் நம்மளுக்கு தேவையில்லை அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்ல. அவங்க சொல்லும் போது வெளியில தாய்மார்கள்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னாங்கல்ல, எத்தனை தாய்மார்களுக்கு வந்து இந்த மாதிரி சரி, நீ ஒரு தாய்மார் நீ ஒத்துக்கல, வேற யாருன்னா தாய்மார் ஒத்துருப்பாங்க.
அநியாயமா இருக்குது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தாய்மார்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறாங்க, வாங்க வெளியேன்றாங்க. எல்லான்றத கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. 99.9% அந்த அவங்க மாதிரி. அம்மா ஒத்துக்கலன்னா ஊர்ல இருக்கிற அம்மா அப்ப 99.98% வந்து தான் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிறாரா கேளு. அவர் தாய்மாரே இல்லையே, தந்தைமார் அவர் ஒத்துக்கிறாரா கேளு. தாத்தாமார். நீங்க அரோரா மாதிரி ஒரு பேத்தியை வந்து ஏத்துக்கிறீங்களா தாத்தா? அவருக்கு யாருன்னே தெரியல. ஏத்துக்கிறதுக்கு வந்து இது 2 பரந்த மனப்பான்மை. பரந்த கைகளோட ஏத்துக்க ரெடியா இருக்கிறீங்களா? இல்ல அரோரா யாருன்னு தெரியாது. சரி ஓகே. அப்ப அவரையும் வந்து அவர் கணக்கு பேத்தி சேர்த்துக்க மட்டும் முடியாது. போடுறாரு. எனக்கு என் பேத்தி மட்டும் போதும். அப்ப 99.97%. வெளில இருக்கிறவங்க ஒரு 3 பேரும் கேட்டு வந்துடலாம். 90% ஆக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து குறைச்சிட்டே வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எல்லாரும்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு நிறைய பேர் தான் சொன்னாங்களோ? இல்ல இல்ல எல்லா தாய்மாரும் விட்டாங்களா? தெரியல உங்களுக்கு. எல்லா தாய்மார்களும் உங்களை கை நீட்டி வர. கண்டிப்பா பார்வதியோட அம்மாவும் வந்து உங்களை ஏத்துக்க மாட்டாங்கங்க. பார்வதி அம்மா மட்டும் இல்ல, பார்வதிக்கு சசிகர் கூட்டங்கள் இருக்காங்களே, அவங்களோட அந்த அம்மாக்களும் தாய்மார்களும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது ரசிகர் கூட்டங்கள்ல அம்மாக்களே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வினுக்குட்டியோட ரசிகர்களும் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல சரி இல்ல. இந்த பாட்டு வந்து தெரியல இவங்க வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இது கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போட்டு இட்ஸ் ஓகே. ஓவர் ஹைப் ஆகுது. ஆமா இட்ஸ் ஓகே. அதுல வந்து அது வந்து இவங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு இவங்களுக்குமே அது எல்லாத்தையும் இருக்கும். ஷிவினுக்கு வந்து இந்த வார்த்தையை ஏன் எனக்கு இது ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, ஷிவினுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அப்போ நிஜமாவே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்கள வீட்டை விட்டு எப்படியுமே அந்த டைம்ல அவங்க சொன்னா அவங்களை துரத்தி விட்டுட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெடியான லைஃப்பை உருவாக்கி இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்துட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு வந்துட்டு இத்தனை தாய்மார்கள் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னப்போ அது வந்துட்டு டச்சிங்கா இருந்தது. அரோராக்கு மேபி நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆகலாம், தெரியல. எங்களுக்கு ஃபீல் ஆகல, அதுதான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நடந்தது. அப்புறம் வந்து சாண்டி கவின் இதே சீசன்ல 2வது வாட்டி கவின் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்புறமா சாண்டி என்ட்ரி ஆகுறாரு. சாண்டி வந்து ஏதோ ஒரு ஷோ ஆல்ரெடி வந்து ஜட்ஜா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் சேர்ந்து படம் வேற பண்றாங்களாம். அதனால உள்ள என்டர் ஆயிட்டாங்க. அந்த படத்தை கண்டிப்பா கானா வினோத்தி சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமா 3 பேரும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிட்டாங்க. போட்டோல கூட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி கானா வினோத் கவின் 2 பேரையும் போட்டாங்க. ஏன்னா 2 பேருமே வின்னர் டைட்டில் அடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருந்தும் மணி பாக்ஸ் எடுத்துட்டு போனவர்கள். ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், பயங்கரமான இதுன்ற பட்சத்தில் அதை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எஸ், அதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது, நடக்க போறது எல்லாமே. ஸோ தாத்தா வந்து பாடுவார்னு சொன்ன. ஸோ தாத்தா வந்து இப்போ பாடுவார். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வணக்கம். மாடு பல வகைகளில் மனிதனுக்கு உதவியாக இருக்கிறது. பசுமாடு பால் கறக்கவும், காளை மாடு கழனியிலே உழுவதற்கும், இன்னும் பல ரேக்லா போன்ற வண்டிகள் ஓட்டுவதற்கும் மாடு பல வகையிலே மனிதனோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆகவே இன்று அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் வணக்கம். ஆண்டவனே நீ இருந்தால் சொல்லு, சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கள்ளு. ஆண்டவனும் குடித்தவனும் ஒன்று, சிலர் மண்டையிலே ஏறலையே இன்று. ஆண்டவனே நீ இருந்தால் சொல்லு, பிறர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கள்ளு. மாண்டவனும் குடித்தவனும் ஒன்று, சிலர் மண்டையிலே ஏறலையே இன்று. தாலி கொடிய வித்து தண்ணி போடும் மனிதனுக்கு சந்தோஷம் எத்தனை நாள் சொல்லடா. உன் தலையெழுத்து இஷ்டம் போல செய்யடா. கள்ளு குடித்தவர்கள் நஞ்சை உண்டோர் என்று வள்ளுவனார் சொல்லி வைத்தார் குரலிலே. சொன்னாலும் புரிவதில்லை, சொந்த புத்தி ஏதுமில்லை, பட்டால்தான் தெளிவு வரும் அறிவிலே. பட்டால்தான் தெளிவு வரும் அறிவிலே. ஆண்டவனே நீ இருந்தால் சொல்லு, பிறர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கள்ளு. மாண்டவனும் குடித்தவனும் ஒன்று, சிலர் மண்டையிலே ஏறலையே என்று. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.
சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆ ஓ தேங்க்யூ எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் நன்றிம்மா, வணக்கம். பாய்.